ஹாய் காய்ஸ், வணக்கம். பிளாக் அண்ட் மூக்கி சீசன் 3 ஐம் ஸ்டில் யோ ஜங்குக் சீரீஸ் நம்பர் 11 பார்த்துலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம கொடுக்குற வீடியோஸ் அண்ட் இன்ஃபோஸ் உங்களை வந்து டேரெக்டாக நோட்டிஃபை ஆகி நீங்கள் அதை பார்க்கலாம். ஓகேங்களா? அப்புறம் சின்னதாக ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். இப்போ தான் சென்னை போயிட்டு வந்தேன். திரும்ப ஒரு டென்ஷன் இறக்கி வச்சுட்டு ஒரு மாட்டு கிளம்பிட்டாரு. ஸ்டடீஸை பாடுறா அதை பாடுறா அப்படின்ட்டு. ஐயோ, எனக்கு அப்படியே தலைலாம் வெடிக்கிற மாதிரியே இருக்குடா. எனக்கு சுத்தமாக என்ன சொல்கிறது, ஆல்ரெடி ஹெட்டேக்கில் தான் உட்காந்துட்ருக்கேன். அவர் மட்டும் திடீர்னு கான்ஃபரன்ஸ் வந்தார். வந்துட்டு நான் உட்காந்துட்ருக்கேன், ஆல்ரெடி உட்காந்துட்ருக்கேன். பக்கத்தில் அசிஸ்டன்ட் உட்காந்துட்ருக்காரு. பேசிகிட்ருக்கோம், டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். அவர் மட்டும் வந்துட்டு, டே கொல்கட்டா போகிறோம்டா, ஒரு மீட்ரா, ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணிட்டு போகிறாரு. எனக்கு எனக்கு அப்படியே டென்ஷன் ஆச்சு. எனக்கு எதுக்குப்பா போகிறோம் அப்படின்னா, இல்லைடா அந்த மீட்ரா அப்படின்ட்டு அவர் மட்டும் சொல்லிட்டு அவர் மட்டும் கிளம்பிட்டாரு. இவர் இம்பார்ட்டன்ட் ஒர்க்குடா, போயிட்டு வந்துடுறேன்டா அப்படின்ட்டு போனார். போயிட்டு அப்புறம் திரும்ப, இதுக்கெல்லாம் தேவையே இல்லைப்பா, மீட்டுக்கெல்லாம் நம்ம டேரெக்டாக போத்தால ஒரு காலில் பேசிட்டு முடிச்சிடலாம்டா. ஜஸ்ட் ஒரு காலில் உட்காந்து பேசி முடிக்கிற விஷயந்தான் இது. டேரெக்டாக போய் கொல்கட்டா போயிட்டு அப்பா சாதாரணமாக இல்லைன்னு இழுப்பாடுறா. இதில் கூட்டு போயிட்டார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சாலிடாக ஒரு 4 days இல்லை 1 week இழுத்துருவார். நம்ம ஏதோ ஒரு டீலுக்காக போவோம், ஏதோ பேசுகிறதுக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க இருங்க சார் அப்படின்ட்டாங்கன்னா இவர் அதே பிடிச்சிப்பார். ஒருத்தவங்க நல்லா பேசிட்டாங்கன்னா அவங்க நல்லவங்க அப்படின்னு இவர் ரொம்ப டோட்டலாக அப்படியே இது பண்ணிட்டு வருவார். ரொம்ப கொட்டுறேன்னு நினைக்கிறேன். அதான் அப்பாவோட கேரக்டர். அவர் டோட்டலாக அப்படி தான். வேணாப்பா, ஏன்னா நான் வந்து டேரெக்டாக நான் பேசிட்டு இதோட முடிச்சிடுறது, நம்ம வந்து டீலாகவே இருப்போன்ற. இவர் க்ளோஸ் ரிலேஷன் அந்த மாதிரிலாம் கொண்டு போவார். எனக்கு அதுதான் பிடிக்காத ஒரு விஷயம். ஸோ நம்ம இன்ட்ரடியூஸ் ஆகிக்கலாம், நம்ம இன்னும் கொஞ்சம் கேஷுவலாக பேசலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ண. இல்லை, பிஸ்னஸ்னால் பிஸ்னஸ் அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும். பட் அவர் புரிஞ்சிக்காமல் இப்போ கொல்கட்டா போகணும். எனக்கு 2 ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காரு. ஒன்று இந்த வீக் போகிறோம், இல்லை நெக்ஸ்ட் வீக் டியூஸ்டே போகிறோம் அப்படின்ற மாதிரி பிளானு. டோட்டலாக தலைவலி இறக்கி வச்சுட்டு அவர் போயிட்டாரா. கம் டு த பாயிண்ட். நான் என்ன உங்ககிட்ட சொல்ல வரேன் அப்படின்னா, நான் போனேன் அப்படின்னா மிடில் வந்து வீடியோஸ் கண்டிப்பாக கட் ஆகும். அதனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏதாவது தியா வந்து ஃபால்ட் பண்ணிட்டேன், நான் இப்படி ஸ்கெடியூல் கொடுத்துட்டு திடீர்னு போகிறா அப்படின்ற மாதிரி யோசிச்சுறாங்க. எனக்கே இப்போ தாண்டா ஷேர் பண்ணார். தேவையில்லாமல் ஒரு 2 தலைவலி ஆல்ரெடி எனக்கு இறக்கி வச்சுருந்தாரு. நான் அதை டேக்கிள் பண்ணுறதுக்குள்ளால புதுசாக கொண்டு வராறா. நான் எனக்கு வந்து இதில் ஒர்க் பண்ணுறதுக்கு சுத்தமாக இதே கிடையாது. கொஞ்சம் நம்ம வந்து கம்பெனி ஓரளவு கொண்டு வந்து கொடுத்துட்டோன்னா நம்ம வழியை பார்த்து நம்ம போயிடலாம் அப்படின்றதுல தான்டா இருக்கேன். ஸ்டடீஸ் நான் அந்தளவுக்கு நான் பார்க்கல. ஓவரால் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். 3 yearsக்கு அப்புறம் தான் என்னோடய பிளான்ன்றது அவருக்கு தெரிஞ்சதால் இந்த 3 yearsக்குள்ளால் அவ்வளோ ஒரு பிளான் வச்சுருக்கிறாரு. இந்த பிளானில் ஏதோ ஒரு இடத்துல மட்டும் ஸ்டக் ஆகிடுச்சு அப்படின்னா அவர் டென்ஷன் ஆகிடுவார். அவர் ஆல்ரெடி வீக்காக தான் இருந்துகிட்ருக்காரு, ஹெல்த் வைஸுமே வீக்காக இருந்துகிட்ருக்காரு. அதனால தான் சரிப்பா நான் பண்ணுறேன்ப்பா, இருக்கேன்ப்பா, உங்க கூட இருக்கேன்ப்பா, நீங்கள் பண்ணுங்கப்பா அப்படின்னு ஸ்டார்ட் பண்ண விஷயந்தான் இது. இப்போ ஓகே, நல்லா போயிட்டுருக்குடா. தேவையில்லாமல் மீட்லாம் வேண்டான்றேன், டேரக்ட் மீட்லாம் வேண்டான்றேன். நம்ம பேசாமல் காலில் முடிச்சிடலான்னா சொல்கிறதே கேட்க மாட்றாரா. புலம்புறேன்ல. ஆமாடா, என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே பேசி கூட ரொம்ப நாளாகுது. லைவ் வரலான்னு நினச்சேன், லைவ் வேண்டான்றாரு. ஸோ பேரண்ட்ஸாக நீங்கள் மாறினீங்கன்னா கொஞ்சம் சில விஷயத்த மாற்றிக்கோங்கடா. புலம்புறேன்ல, சாரிடா. கம் டு த பாயிண்ட். ரீகாப் பார்த்துட்டு அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாண்ணே. லாஸ்ட்டாக நீங்கள் வந்து ஜங்குவுக்கு மட்டும் கொடுத்துருப்பீங்க, போதுமான்னு சொல்லிட்டு அதோட முடிச்சிருப்பேன். புட்டி துப்பார், நான் கேட்டதுக்கு இப்போ வரைக்கும் நீ பதில் சொல்லு. உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு ஐயா, பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒன்று ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ கூட உனக்கு புரியலையா? நான் டோட்டலாக மாறியிருக்கேன். ஆனால் நீ அதை விட டோட்டலாக மாறியிருக்க. என்ன ரீசன் எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு மண்டக்குள்ள உட்காந்து அப்படியே குடையுது. புட்டி, ஆமாம், உன் புட்டி தான், உன்னோட புட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஷர்ட்டை பிடிச்சிக்கிட்டு அப்படியே குலுக்குறீங்க. அவர் அப்படியே டியரி ஐஸோடு அப்படியே உங்களை பார்க்குறாரு. சோலே இல்லைன்ற மாதிரி உங்களை பார்த்துட்ருக்காரு. என்ன சொல்லு, இப்பயாவது சொல்லவே மாட்டியா? இல்லை புட்டி. என்ன பிரச்சனை மேலே உனக்கு? என்னதான் உனக்கு வேணும்? நான் கூட தான் இருக்கேன். என்னன்னு சொல்லு. உனக்குள்ள பிரச்சனை இல்லை, என்கிட்ட பிரச்சனை, என்ன பிரச்சனை? புட்டி, என்னை விட்டு போயிட மாட்டாளடி. உன் கூட தானே இருக்கேன்.
நான் ஏன் போக போகிறேன்? நான் ஏன் போக போகிறேன்? புட்டி, யோ உனக்கு அப்புறம் என்கிட்ட கோவப்படாத புட்டி. லவ் டி, லவ். தள்ளிப்போ. என்ன உனக்கு பிடிக்கலையா புட்டி? உன்னை எனக்கு பிடிச்சிருக்குங்க, ஏங்க இப்படி பண்ணுறீங்க? அவர் உங்களை ரொம்ப டைட்டாக அணைச்சிக்கிட்டு உங்களுக்கு முத்தம் கொடுக்கறதுக்காக ட்ரை பண்ணுறாரு. பட் ஆனால் நீங்கள் நடுவில் உங்கள் கையை வச்சுட்டு நீங்கள் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. புட்டி பாருங்கள், இன்றைக்கி மட்டும் வேணும்னு தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க. நான் கேட்குறதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். இல்லை புட்டி, எனக்கு நீ வேணும், ரொம்ப வேணும். தள்ளுங்க தள்ளுங்க. உங்களுக்கு இது டார்ச்சர் மாதிரி தெரியல, ரொம்ப டாக்ஸிக்காக இருக்கும். ரொம்ப 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 டோட்டலாக டாக்ஸிக்காக இருக்குது. இப்படி ஒரு மனுஷன் நான் பார்க்கல. நீங்கள் கிடையாது. என் புருஷன் அப்படி இருக்க மாட்டார். ஆமாடி, உன் புருஷன் அப்படி இருக்க மாட்டான். ஆனால் இப்படி தான் இருப்பான். எதுக்கு இப்படி இருப்பான்? இப்படி ஒரு ஜங்குக்கு எனக்கு பிடிக்கல. நான் ஸ்கூல் டேஸில் பார்த்த ஜங்குக்கு இது கிடையாது. நான் காலேஜ் டேஸில் பார்த்த ஜங்குக்கு இது கிடையாது. என்ன சொன்ன? கிடையாதா? உனக்கு பிடிக்கல? என்ன உனக்கு என்ன பிடிக்கலையோ? எதுக்கு புகுத்துறீங்க? உனக்கு என்ன பிடிக்கலன்னு கேட்டேன். பிடிக்கலையா? ஏங்க கை வலிக்குதுங்க. உனக்கு என்ன பிடிக்கலையான்னு கேட்டேன். நீங்கள் இந்த மாதிரி பண்ணால் எனக்கு பிடிக்கல, டோட்டலாக பிடிக்கல. கை விடுங்க, நான் கூட இந்த ரூமில் இருக்க தயாராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. பட் ஆனால் அவர் உள்ள உங்கள் கையை எழுத்து பிடிச்சிக்கிட்டு திரும்ப ஃபூஸை மட்டும் கொடுக்குறாரு. என்னங்க பண்ணுறீங்க? தள்ளி தொலைங்க. முடியல, ஆல்ரெடி வாயிலாம் பொண்ணாக கிடக்கு. இன்னைக்கு மேலெல்லாம் எரியுது. இன்னைக்கு மட்டும் ட்ரை பண்ணு. நினைக்காதுங்க தயவு செஞ்சு. என்ன ஒரு மனுஷாவது மதிங்க. முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரூமுக்கு போயிருப்பீங்க. அதாவது நீங்கள் தனி ரூமுக்கு போயிருப்பீங்க. அவர் நாக் பண்ணுறாரு. பட் நீங்கள் திறக்கவே இல்லை. தயவு செஞ்சு என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நீங்கள் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா நான் என்ன ஏதாவது பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பீங்க. அவருமே இப்போது ஒரு மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு உங்கள் ரூமில் தான் உங்கள் திங்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்காரு. ரொம்ப ரொம்ப சேடாக இருந்துகிட்ருக்காரு. நீங்கள் போயிட்டு அழுதுட்டு அப்படியே படுத்து தூங்கியிருப்பீங்க. ஏன்னா அவர் ஆன்சர் பண்ண விரும்பலைன்றப்போ நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, லைட்டாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ரொம்ப அழுதுட்டுலாம் கிடையாது. பட் ஆனால் நீங்கள் தூங்கியிருப்பீங்க. காலையில் எழுந்திருக்கிறீங்க. உங்களுடைய அப்படியே வேலையெல்லாம் பார்த்துட்டு உங்கள் அப்பா கிட்டே சொல்லிடுறீங்க, அப்பா நான் இன்றைக்கி ஊருக்கு போகிறேன்ப்பா, வீட்டுக்கு போகிறேன். உங்கள் வீட்டில் எப்படி கிடக்குன்னே தெரியல, அவருக்குமே வேலை இருக்கான், 1 வீக் இருக்கிற பிளான் தான், பட் நான் கிளம்புறேன்ப்பா அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்கள் அப்பா கிட்டேயும் சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே கிளம்புறீங்க. இவர் இன்னும் எந்திரிக்கவே இல்லை. அம்மா, மாப்பிள்ளை இன்னும் எந்திரிக்கவே இல்லை. அப்பா அவர் வருவார். டைரெக்டாக காரில் என்னோடய திங்ஸ்லாம் ஏற்றி அமுச்சு விட்டுருங்க. நான் காலேஜ் போயிட்டு அப்படியே டேரெக்டாக வீட்டுக்கு போயிடுறேன்ப்பா. சரிம்மா, சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை காலேஜுக்கு அனுப்பி விடுறாரு. அவர் லேட்டாக தான் எழுந்திரிக்கிறாரு. இன்றைக்கி ஒரு 10:30 அந்த மாதிரி தான் எழுந்திரிக்கிறாரு. கண்ணெல்லாம் அழுது ஒரு மாதிரி ரொம்ப செவந்து போயிருக்கு. முகம் அப்படியே ஃப்ளஃபியாக ஆகிடுச்சு. அவர் எந்திரிச்சு வராரு. மாப்பிள்ளை, என்ன மாப்பிள்ளை முகலாம் ஒரு மாதிரி இருக்குது, வாட்டமா? இல்லை அங்கிள், லைட்டாக நான் படித்தேன், அதனால தான். அவர் அப்படியே சிரிச்சுக்கிறாரு உங்கள் அப்பா. அங்கிள், அவள் காலேஜ் கிளம்பிட்டாளா? இப்போ தான் போனாங்க மாப்பிள்ள. நீங்கள் என்ன சாப்பாடு எடுத்து வைக்கிட்டுங்களா? இல்லை அங்கிள், ஊருக்கு கிளம்புறோம் இன்னைக்கு. சொன்னா மாப்பிள்ள, நீங்கள் திங்ஸ் எல்லாம் டேரெக்டாக எடுத்துகிட்டு போவீங்களா? அவள் காலேஜ் முடிச்சதும் வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான் மாப்பிள்ள. பார்த்து பத்திரமா போயிடுங்கண்ணே, எனக்கு கொஞ்சம் 12 வேலை இருக்குது. போகிறீங்களா? நான் இல்லை அங்கிள், நான் பார்த்து போய்க்கிறேன். கீ மட்டும் எங்கே வைக்கணும்னு சொல்லுங்கள் மாப்பிள்ள. வெளில அந்த காரிடாரில் இது இருக்குது இல்லைங்களா, அங்கே வச்சுருங்க. சரி அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பியிருப்பார். இங்கே ரொம்ப நேரம் அப்படியே உட்காந்துட்ருக்காரு, சாப்பிடல. எல்லாத்தையும் அப்படியே ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அவர் பொறுமையாக எல்லா திங்கையும் எடுத்துக்கிட்டு அப்புறம் வீட்டுக்குமே போயிருப்பார். வீட்டுக்கு போனால் நீங்கள் அந்த கேலக்ஸி சாக்லேட் பாக்ஸ் கொடுத்துருப்பீங்களே, அந்த பாக்ஸ் அப்படியே இங்கே இருக்குது. அவர் அந்த பாக்ஸ் அப்படியே எடுத்து பார்க்குறாரு. திரும்ப அங்கேயே வச்சுட்டு அப்படியே பெட்டில் போயிட்டு அப்படியே படுத்துக்கிறாரு. எதுவுமே பண்ணல. உங்களோட திங்ஸ் கூட அப்படியே ஹாலில் அப்படியே இருந்துகிட்ருக்கு. ஒரு 2:30க்கு அவர் அலாரம் வச்சுருப்பார் போல். இப்போ அடிக்குது. எந்திரிச்சு பார்த்துட்டு கடகடன்னு சொல்லிட்டு ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணிக்கிட்டு அப்படியே வெளில வராரு.
டே கீடா வேண்டாம், கேபில் போயிடலாம். ஓகே, புக்காக டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது கேப் புக் பண்ணி உங்கள் காலேஜுக்கு வந்திருப்பார். கரெக்டாக அடித்து பிடிச்சி வந்து நின்றுட்டுருக்காரு. நீங்கள் வெளில வரீங்க. ஹாய்டி. வாங்க. இல்லை இன்னும் டைம் ஆகலை, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது பஸ் ஸ்டாண்ட் தான் போகிறீங்க. அதாவது எப்போவுமே வந்து பஸ்ஸில் வந்து கூப்பிட்டு வரணும் அப்படின்றது நான் உங்களுடைய ரூலு. இப்போ அப்படி தான் இப்போ பஸ் ஸ்டாண்ட் போகிறீங்க. அவரும் எதுவும் பேசலை, நீங்களும் எதுவும் பேசவே இல்லை. ஜஸ்ட் வாய் மட்டும் சைலண்ட்டாக வந்து நின்றுட்டுருக்கீங்க. அவர் உங்கள் பக்கத்தில் வந்து நின்றுட்டுருக்காரு. நான் எங்கேயும் போயிடலாங்க, இங்கே தான் நின்றுட்டுருக்கேன், கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. இல்லடி கொஞ்சம் ஹிப் தெரியுது. ஓ, இன்றைக்கி தெரியாதனமாக சாரி கட்டு வந்தேன் பாஸ், மன்னிச்சிருங்க. ஏன்டி இப்படி பேசுகிற? அப்புறம் எப்படி பேச சொல்கிறீங்க? விட்டுட்டு அம்போன்னு ஒரு மாதம் போயிடுவீங்க. திடீர்னு வந்துட்டு இந்த மாதிரிலாம் ரொம்ப லவ் பண்ணுறீங்க, இல்லைன்னா அப்படியே அம்போன்னு விட்டு போயிடுறது, இதானே உங்களுக்கு தெரிஞ்சது? ஏய் வாய மூடுங்க. பப்ளிக் போயிட்டு பேசலாம். சாப்பிட்டீங்களா? நீ சாப்பிட்டியாடி? நான் சாப்பிடல, காலையிலையும் சாப்பிடல, லஞ்சும் சாப்பிடல. நீங்கள்? இல்லை. சாப்பிட்டேன்னு ஒரு வார்த்தை கேட்டியா? இல்லை எழுப்பி விட்டாவது போனியடி? அவ்வளோ கஷ்டமாக இருக்குடி. சாப்பிட்டோமா இன்னும் பிடுங்குறதுக்கா வந்தீங்க? எதுக்கடி கத்துற? பசிக்குது, ஹோட்டலில் சாப்பிட்டு போகலாமா? ஒன்றும் தேவையில்ல, இவ்வளோ நேரம் பட்னியாக இருந்துட்டீங்கல்ல, வீட்டுக்கு போயிட்டு நல்லா சமைச்சு கொடுக்குறேன். இல்லடி நீ வேறு சாப்பிடல. நான் காலையிலேருந்து நானும் அப்படி தான் இருக்கேன். இவ்வளோ நேரம் தாங்கி நின்று எனக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்துக்குள்ளே ஒன்றும் மயங்கிட மாட்டேன், கரங்கிட மாட்டேன். இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து தான் நின்றுட்டுருக்கீங்க. அவர் உங்கள் பக்கத்தில் நின்றுட்டுருக்காரு. யாரும் பேசிக்கவே இல்லை. அப்படியே பஸ் வருது, ஏறுறீங்க. இன்றைக்கி ரொம்ப கூட்டமாக இருக்குது, ஏறக்கூட முடியல. ஏய் இல்லை ஏங்க, வேண்டாம் கேப்லேயே போயிடலாண்டி. ஏங்க ஏறுங்க, கேப் பிடிச்சி இனிமேல் போகிறதுக்கு முன்னாடியே சொல்ல வேண்டியதுன்னு இருக்குது. இல்லை வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முன்னாடி ஏறிடுறீங்க. அவர் அப்படியே பின்னாடியே ஏறாரு. அவர் ஃபுட்போர்டில் தொங்கிட்டுருக்காரு. ஏங்க பார்த்துங்க, மேலே பார்த்து ஏறி வாங்க. ஏங்க ஏறி வாங்க அண்ணா, கொஞ்சம் விலகுங்கண்ணா, அவர் கொஞ்சம் வழி விடுங்க. சரிம்மா இருமா இங்கேயே இருக்கமா இருக்குது, நான் எங்கேம்மா இடம் விடுறது? அண்ணா ப்ளீஸ்ண்ணா விடுங்கண்ணா, உள்ளே விட்டுருங்கண்ணா. அவருக்கு பழக்கம் இல்லைண்ணா. ஏன்னா பிரதர் ஒன்றும் உங்களுக்கு பழக்கம் இல்லையா? இல்லை பிரதர் கொஞ்சம் புதுசு, நீங்கள் விலகி நான் மேலே போயிடுறேன். சரி போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் விட்டுடுறாங்க. ஏன்னா ஜோடியாக வந்திருக்கீங்கன்றப்போ ஜோடியாக நிற்கணும்னு ஆசைப்படுவீங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. உங்களை பார்த்தாலே தெரியுது, புதுசாக கல்யாணம் ஆனவங்க புது ஜோடி போல் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அப்படி தான் அவருமே உங்கள் பக்கத்தில் வந்து நின்றுட்டுருக்காரு. ரொம்ப நெருக்கிற மாதிரி தான் இருக்குது. அவர் வந்து ஒரு கையால் உங்களை பிடிச்சிக்கிட்டு ஒரு கையால் மேலே பிடிச்சிக்கிட்டு அப்படி தான் நின்றுட்டுருக்காரு. உங்கள் பக்கத்தில் யாரும் ஜென்ட்ஸ் அந்த மாதிரிலாம் நிற்கல, நிறைய லேடிஸ் தான் நின்றுட்டுருக்காங்க. எல்லோரும் வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு போகிறது, அது வாங்கிட்டு போகிறதுன்னு நிறைய கீழே அப்படியே பேகு கேரி பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கீழே வச்ச மாதிரி இப்படி இருக்குது. நிற்கிறதுக்கே இடம் இல்லை மாதிரி. இப்போ இப்படி தான் ஒரு 4-5 ஸ்ட்ரீட் அப்படியே கிராஸ் ஆகிருக்கும். ஏய் என்ன ரொம்ப இதாக இருக்கா? இல்லைங்க நார்மல் தான். சரி உன் பேக் கொடு. இல்லை பேக்கு கொடு, நான் பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாங்கி மாட்டிக்கிறாரு. அவரோட கையை இப்போ பிடிச்சிட்ருக்கீங்க. ஒரு கை மேலே பிடிச்சிட்ருக்கு, ஒரு கை வந்து இன்னொரு கையால் அவரோட கையை பிடிச்சிட்ருக்கீங்க. ஒரு மாதிரி நல்லாயிருக்கு, லைட்டாக ஃபீல் பண்ணுறீங்க. இப்போ அப்படியே கிராஸ் ஆகிட்டு உங்கள் ஸ்ட்ரீட்டுக்குமே வந்திருப்பீங்க. உங்கள் ஸ்டாப்பு இறங்குறீங்க. ஏய் கொஞ்சம் தள்ளுங்கப்பா, லேடிஸ் போகிறாங்கல்ல. இருங்க சார், எல்லாம் பொறுமையாக தான் இறங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இறங்கியிருப்பீங்க. உங்கள் பின்னாடியே அவருமே வந்து தலைலாம் கலைஞ்சிட்டு சட்டெல்லாம் அப்படியே கசங்கி போயிட்டு இப்படியே இறங்குறாரு. நீங்கள் அப்படியே பார்த்து சிரிக்கிறீங்க. என்னடி பார்த்தா சிரிப்பாக வருதா? இல்லை வாங்க போகலாம். ஏதாவது திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்கா? வீட்டில் எதுவும் இல்லைல்ல? டோட்டலாக மறந்துட்டேன், வாங்க அப்படியே டிமார்ட் போயிட்டு போயிடலாம். சரி ஓகே, நான் கேப் புக் பண்ணுறேன். ஏங்க இந்த 10 ஸ்டெப்புக்கா? இந்த 10 ஸ்டெப்புக்கு கேப் புக் பண்ணுவாங்களா யாராவது? இல்லடி உனக்கு
ஒன்றும் தேவையில்லைங்க, வாங்க அப்படின்னு நீங்கள் முறைச்சிக்கிட்டு அப்படியே போகிறீங்க. அவருமே பின்னாடியே வராரு. நிறைய திங்ஸ் அப்படியே எடுத்துகிட்டு எல்லாமே வாங்கிட்டு ஃபைனலாக இப்போ வீட்டுக்குமே போயிருப்பீங்க. வீட்டுக்கு போனால் ரொம்ப டயர்டாக இருக்குது உங்களுக்கு. ஏன்னா ஆல்ரெடி சாப்பிடல 2 பேருமே. டேரெக்டாக நீங்கள் கிச்சனுக்கு தான் போகிறீங்க. போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கீழே வருவோம் அப்படின்லாம் கிடையாது. டேரெக்டாக கிச்சனுக்கு தான் போகிறீங்க. கடக்கடன்னு சொல்லிட்டு உங்களால் முடிஞ்ச மாதிரி பென்ஸ் ரவா இருக்கும், அப்படியே எடுத்து போட்டு நீங்கள் உப்புமா மாதிரி பண்ணுறீங்க. கூட அப்படியே ஒரு சட்னி மட்டும் பண்ணி வச்சு எடுத்துகிட்டு வரீங்க. ஏய், உப்புமா பிடிக்காடி, சாப்பிட்டுங்க. உயிர் வாழறதுக்கு ஏதாவது சாப்பிட்டா போதும்னு இருக்கணும் சில நேரம், புரியுதுங்களா? எனக்கு எமர்ஜென்சியாக இதான் பண்ண தெரியும், நூடுல்ஸ் இல்லை. சரி ஓகே கொடு. சட்னி பண்ணியிருக்கியா? இருக்கு, சாப்பிட்டுங்க அப்படின்ற மாதிரி 2 பேரும் சேர்ந்து இப்போ சாப்பிட்டுட்ருக்கீங்க. அவர் உங்களை பார்த்து பார்த்து அப்படியே சாப்பிட்டுட்ருக்காரு. என்னங்க, இன்னும் கொஞ்சம் சட்னி வைக்கவா? இல்லை வேண்டாம். சரி ஓகே சாப்பிட்டுங்க. ரொம்ப பசியா? ம் ம் ஆமாம், ரொம்ப ரொம்ப அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இப்போ சாப்பிட்டுட்ருக்கீங்க. சாப்பிட்டு முடிச்சதும் இப்போது ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு சாப்பிட்ட பிளேட்டு எல்லாத்தையும் அப்படியே சிங்கில் தூக்கிட்டு போய் போட்டு திரும்ப வரீங்க. ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்ட்டு பார்த்தா அந்த சாக்லேட் பாக்ஸ் அப்படியே மேலே இருக்குது. ஏங்க, இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி கூட பார்க்கல? நீங்கள் என்னதான் ஓப்பன் பண்ணி பார்க்கல? நான் பாக்ஸை கேட்டேன். உங்களுக்கு நான் இது எப்போ கொடுத்தது? இது இப்போ வரைக்கும் இங்கேயே இருக்குண்ணா. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கல. அன்றைக்கி அப்படியே நீங்கள் அப்டேட் கிளம்பி போயிருக்கீங்க, அப்படி தானே? ஏய், அன்னைக்கு ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு நினச்சேன். திரும்ப ஒன்றே ஒரு மீட் வர இருக்குது, ஒன்றே கிளம்புங்கன்னாங்க. அதனால் கிளம்பிட்டேனே. அதனால் என்ன இப்போ கம்மி கை வைக்காதீங்க. இல்லடி, நீங்கள் தயவு செஞ்சு சொல்லுங்க. அந்த கிஃப்ட்டுக்கு நீங்கள் அருகது இல்லாதவர். ஏய் ஆமாம், இப்போ நீங்கள் வீட்டுக்குள்ளே வரும்போது கூட இதை எடுத்து பார்க்கணுன்னு உங்களுக்கு தோணலை? தோணலை தானே? காலையிலேருந்து என்ன பண்ணீங்க? வீட்டில் காலையிலேருந்து என்னங்க பண்ணீங்க? ஏய், டயர்டாக இருக்கும். ஓ, டயர்டாக இருக்கும். ஆமாங்க, உங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும். நான் கொடுக்குற கிஃப்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்க, வேண்டாம் அப்படின்னு அந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு கடகடன்னு மேலே போகிறீங்க. உங்களுக்கு அவ்வளோ ஒழுக்க வருது. பாக்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே உங்கள் கபோர்டில் வச்சுட்டு நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்காக ட்ரெஸ் எடுக்கிறீங்க. ஒரு பின்னாடி வந்துட்டார். தள்ளுங்க. ஏய் இல்லை, தள்ளுங்கன்னு சொன்னேன். ஃப்ரெஷ்ஷாக பார்க்க போகிறேன். உங்க பாரு, தயவு செஞ்சு தள்ளுறீங்களா? உங்கள் மனசில் என்ன இருக்குன்னு தெரியாது. ஏன் ஏதாவது கொடுத்து அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்கு முடியாது. நான் இப்போ உங்களுக்குலாம் ஆபத்தாவல் ஆகிட்டேன். அதனால் உங்களுக்கு பிடிக்காதுங்க. என்ன தான் உங்களுக்கு பிடிக்கல, என்ன தான் உங்களுக்கு பிடிக்காத மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க. சுத்தமாக எனக்கு ரொம்ப வலிக்குது. கத்தி அழவா இல்லை கத்தவா என்ன பண்ணணுன்னு கூட தெரிலங்க. நீங்கள் பண்ணுங்கள். சிம்பிளி நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா வந்து படுக்கிறேன். வேண்டாம், நான் எந்திரிச்சு போயிடுறேன். அந்த மாதிரி ஒரு ஜடமாக இருந்துடுறேன். ஓகேங்களா? இப்போதைக்கு ஃப்ரெஷ்ஷப் போயிட்டு வந்துடுறேன், விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய்ட்டு ஃப்ரெஷ்ஷப் பார்க்குறீங்க. இங்கே அப்படியே ஜங்குக்கு ஜாக்சனுக்கு கால் பண்ணுறாரு. கால் எடுத்து தோணுங்கடா. அவங்க கால் எடுறான். கால் எடு. என்னடா பிடுங்குறீங்க? மற்ற நேரத்துலலாம் அப்படியே எப்போ கால் பண்ணாலும் எடுக்கிறது. இப்போ என்னமோ கால் பண்ணால் கூட எடுக்க மாட்டானுங்க அப்படின்னு சொல்லி கால் மேலே கால் ட்ரை பண்ணிகிட்டே இருக்காரு. ஃபைனலாங்க ஜிம் தான் கால் எடுக்கிறாரு. டீ மச்சான், என்னடா கால்லாம் பண்ணிடுங்க. டீ மயிறு, கால் பண்ண டக்குன்னு எடுக்க தெரியாதா? அவங்க என்னங்க? டேய், நாங்களாம் ஒரு மீட்டுக்காக வந்திருக்கோண்டா. மயிறு பிடுங்குறீங்களா? மீட்டுக்கு போயிட்டேன். என்ன மீட்டு? டேய் இல்லைடா, ஒரு ஸ்டார்ட் அப் மயிறு. சரி, எங்கே இருந்தாலும் சீக்கிரம் வாங்க. எங்கடா வருது? எப்போவும் எங்கே வர சொல்வேன். சரி, அங்கே வந்து டேய் ரொம்ப டென்ஷனில் இருக்கு, வாங்க. உனக்கு என்னடா டென்ஷன் இருக்க போகுது? அங்கே தான் தங்கச்சி இருக்கா, எதுக்கு என்ன டென்ஷன்? நீ அவளை திட்டியா? ஒன்றும் கிடையாது, ஒழுங்காக கிளம்பி வாங்க.
நானும் 10 மினிட்ஸில் அங்கே இருப்பேன் அப்படின்னு ஃபோனை கட் பண்ணிட்டு கடை அவர் கிளம்பி போயிடுறாரு. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு இன்றைக்கின்னு பார்த்து டவலோட வெளில வந்து நிற்கிறீங்க. பட் ஆனால் அவர் இல்லை. ஆக்சுவலாக நீங்கள் வந்து இன்றைக்கி என்ன ட்ரை பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, சரி ஓகே இவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நம்மக்கிட்ட இது மட்டும்தான் போல், இதனால தான் அவர் நம்மக்கிட்டேருந்து விலைக்கு போகிறாரு. சரி ஓகே நீங்கள் ஃபுல்லாக கொடுத்துடலாம், கொடுத்ததுக்கப்புறம் இது தானாங்க உங்கள் விருப்பம், இதனால தான் என்கிட்டேருந்து இப்படி பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருப்பீங்க. பட் ஆனால் டோட்டலாக டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு உங்களுக்கு. ஒரு மாதிரி அப்படியே டவலோட உட்காந்துட்ருக்கீங்க. டோர் ஓப்பன் பண்ணி வெளில பார்க்குறீங்க, ஏதாவது வெளில இருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, டோட்டலாகவே இல்லைன்னு தெரியுது. ஏன்னா ஒரு சத்தம் கூட இல்லை. இருந்தால் பெட்ரூமில் தான் இருப்பார் எப்போவுமே. இப்போ அவர் பெட்ரூம்லேயும் இல்லை, சத்தமும் கீழே இல்லை அப்படின்னோடனே நீங்கள் அப்படியே ஃபோன் எடுக்கிறீங்க, கால் பண்ணுறீங்க. கால் எடுக்கலை அவர். என்ன நடக்குதுன்னு உனக்கு ஒன்றுமே புரியலல்ல? சுத்தமாக புரியல தானடி உனக்கு? என்ன பண்ணுறாரு இவர்? என்னதான் வேணுமா இவருக்கு? என்ன பிரச்சனை? ஷோ கவே, தலை வெடிக்குது எனக்கு, ரொம்ப வெடிக்குது. இதுதான் ஒரு பிரச்சனை. எடுத்துக்கிட்டா என்ன? அதான் இன்னைக்கு முடிஞ்சிருச்சுன்னு அவருக்கு தெரியும்ல. 4th டே தானே. ஷோ, என்ன பண்ண போகிறேன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறீங்க. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு உங்கள் அப்பா கிட்டே கால் பண்ணி பேசுகிறீங்க. அப்பா நான் வீட்டுக்கு வந்துட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்கீங்க. இங்கே அப்படியே ஜங்குக் சைடு பார்த்தோம்னா, டேய் வைரோனிங்களா எங்கடா போனீங்க? டேய் எதுக்கடா கத்துறான்? என்னடா ஆச்சு? என்ன மச்சான்? டேய் என்னடா ஓவர் ஆகிப்பாரு? என்ன ஏதாவது சம்பவம் ஏமோ? டேய் சரா ஏதாவது கோவமாக இருக்கே என்ன? இல்லைடா, ரொம்ப 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 எங்கடா பாட்டில் எங்க? நீ ஏதோ எங்களுக்கு பார்ட்டி கொடுக்க போகிறேன்னு நினச்சிட்டு வந்தா நீ என்னடா எங்ககிட்ட பிடுங்குற? இல்லைடா, இல்லை நான் என்ன சந்தோஷமாக இருக்கேன் பார்ட்டி மாதிரிலாம் கொடுக்குறதுக்கு. என்னடா இவன் ஒரு மாதிரி பேசிகிட்ருக்கான்? என்ன கதை? என்னடா ஓர பண்ணுற? ஏதாவது சண்டையா உனக்கும் தங்கச்சிக்கும்? டேய் நான் கேட்டது என்ன? ஓ அதை கொடுங்கடா. டேய் மச்சான், அவன் ரொம்ப சூடாக இருக்கான்னு நினைக்கிறேன்டா. ஏதாவது டக்குன்னு அரேஞ்ச் பண்ணுங்கடா, கால் பண்ணு, ஆர்டர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டுங்க. ஜாக்சன்னா இப்போ குசுன்னு தேங்கிட்ட சொல்லியிருப்பான். தேங்க வந்து ஜிமின்கிட்ட சொல்லி ஒரு கேஸ் எடுத்துகிட்டு வர சொல்லிடுறானுங்க. டேய் மச்சான், என்னடா ஏதாவது பிரச்சனையா? என்னடா மச்சான் சொல்லுடா, என்னை பாருடா, இதுக்குடா. டேய் அவன் கண்ணெல்லாம் சிவந்திருக்குடா, அழுதுருக்கான்னு நினைக்கிறேன். டேய் மச்சான் நீ என்ன அழுதியா? தங்கச்சிம்மா கூட பஸ்ஸில் கூட ஏதோ போன மாதிரி நான் கேள்விப்பட்டனே. என்னடா சொல்கிற? ஆமாண்டா, பஸ்ஸில் தான் போகிறான், பஸ்ஸில் தான் வந்து பிக்கப் பண்ணுறான்டா. அது கூட தெரியாது உங்களுக்கு அப்படின்னு நீங்கள் காதோட அப்படியே பேசிக்கிறானுங்க. எங்கள் ஜிம்மில் அப்படியே கையெல்லாம் முறுக்கிக்கிட்டு கோவமாக உட்காந்துட்ருக்காரு. டேய் என்னடா என்ன பிரச்சனை சொன்னால் தானே தெரியும். ஆமாண்டா என்னன்னு சொல்டா. டேய் கேட்குறதுக்கு பதில் சொல்லடா. நீ மட்டும் கத்துற, இதோ ரெடி பண்ணலான்னு கேட்குற. என்னடா பிரச்சனை? டேய் கேட்காதீங்கடா. அப்புறம் எதுக்குடா மயிரை பிடுங்கிறதுக்கு எங்களை கூப்பிட்ட? டேய் நான் டென்ஷனில் இருக்கேன்டா. ஓ ஐயாவுக்கு மட்டும்தான் டென்ஷன்லாம் இருக்கும், நமக்குலாம் டென்ஷன் கிடையாது, ஃபேமிலி கிடையாது, ஒன்றும் கிடையாது. இவன் கூப்பிட்டானா அம்மா சாமி போட்டு வந்து நிற்கணும் அப்படிதுண்ணா. டேய் ஏன்டா நீங்களும் என்னை கொள்றீங்க? இப்போ என்னன்னு சொல்லி தொலைடா. டேய் அவதான்டா என் பிரச்சனை, அவதான் என் பிரச்சனை. டேய் அழறா மச்சான். எதுக்கடா லூஸ் மாதிரி எழுதிட்டுருக்கா? இல்லை மச்சான், நான் மச்சான் அவள் என்னை விட்டு போயிடுவாளடா. டேய் எதுக்குடா என்ன பண்ணி தொலைச்ச? திரும்ப ஏதாவது? இல்லைடா மச்சான், நான் அவளை ரொம்ப லவ் பண்ணுறேன்டா, ரொம்ப லவ் பண்ணுறேன். அவளுக்காக ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் அவள் என்ன லவ் பண்ணல மச்சான். டேய் என்னடா வளர? அந்த பொண்ணு ஒன்று தான் லவ் பண்ணுது,
உன்னை நம்ப மாட்டேன்டா நீ அந்த பொண்ணை லவ் பண்ணுறேன்னு. ஆனால் அந்த பொண்ணு உனக்காக எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணி வச்சிருக்கு தெரியுமா? உனக்கு தெரியாடா? டேய், அந்த மயிரி ஈர வெங்காயம் எல்லான்னு தெரியும். ஆனால் அவன் என்ன லவ் பண்ணலடா, என்ன லவ் பண்ணல. என்னடா உளறான் இவன்? உன்னை லவ் பண்ணாமல் எப்போடா அப்புறம் அவங்க டைரி ஃபுல்லாக உன் பேர் எழுதி வச்சிருக்கா? இல்லை மச்சான், அவன் என்ன லவ் பண்ணல, அவ்வளோதான் என்ன சொல்ல முடியும், வேற சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டே இருக்காரு. இப்போ அப்படி தான் ஒரு பாடல் கேஸே இறங்கியிருக்கும். அப்படியே கடகடன்னு எடுத்து அவர் மாடை குடிச்சிட்டே இருக்காரு. அவங்ககிட்டையும் பேசவே இல்லை. அவனுங்க எப்பவும் போல் தனியாக தான் உட்காந்துட்ருக்கானுங்க, தனியாக அப்படியே குடிச்சிட்ருக்கானுங்க. பட் ஆனால் என்ன ரீசனே தெரியாமல் எதுக்கு இவ்வளோ குடிக்கிறான், நம்மளும் தெரிஞ்சுக்கணும் மச்சான் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கை பிடிச்சி அப்படியே கேட்டுட்ருக்கானுங்க. எல்லாத்தையும் சொல்கிறாரு. டி கண்டிப்பாக இருக்காடா? இல்லைடா, இல்லை, அவள் என்ன லவ் பண்ணலடா, லவ் பண்ணல, லவ் பண்ணவே இல்லைடா. டேய் மச்சான், இவன் பைத்தியம்டா, சுத்தமான பைத்தியம்டா, கடைஞ்சு எடுத்த பைத்தியம். இதெல்லாம் ஒரு இதுன்ட்டு அதை தங்கச்சிக்கிட்ட பேசினாலே சரியாக போயிடுமாடா. என்னடா பண்ண சொல்கிறேன், அது பேச முடியலடா, ட்ரை பண்ணுறேன். அவளை அவகிட்ட பேசினா இல்லைடா, இல்லை, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். அவன்கிட்ட சொல்லாத வரவான்ட்டு கால் பண்ணால் பிக் பண்ணக்கூடாது இல்லைடா. நான் டைம் ஆச்சு, வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு தள்ளாடி நடக்கிறாரா. இவங்களுக்கு செம்ம கோவம். இல்லைடா வைத்துக்கிறேன், அப்பா நம்மளே கூப்பிட்டு போய் விட்டுறாங்கடா அப்படின்னு சொல்லி அவங்க தான் கூப்பிட்டு வராங்க. இங்கே தயங்கம் செம்ம கோவம். பலர் சில நேரம் அப்படியே அடிச்சிடறாரு ஜங்குக்கை. அடிச்சது அந்த கண்ணத்துலலாம் அப்படியே தடையும் இருக்குது. ஃபைனலாக வீட்டுக்கு வந்துட்டு, என்னடா தங்கச்சி வீட்டில் தான் இருக்கா இல்லை இங்கே? நீங்கள் இப்போ டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. அண்ணா என்னண்ணா அவரு இந்தளவுக்கு தெரியலம்மா, ஏதாவது பிரச்சனையா? அவன் வந்தான். சரிங்கண்ணா, சரி விடுங்கண்ணா. ஏய் சாரிண்ணே, சொல்லாமல் வெளில போயிட்டேன். ஏதோ இவனுங்க தாண்டி கூப்பிட்டானுங்க, ஏதோ பார்ட்டி கொடுக்குறேன்னு சொல்லி. எப்படி புலவரான் பாடுறா. அம்மா நீ கூப்பிட்டு போம்மா, நாங்கள் வேணா கூப்பிட்டு போய் பெட்டில். டேய் நான் பார்த்துக்கிறேன், கிளம்புனீங்க. மச்சான் இல்லை, நான் பார்த்துக்கிறேன்டா, நீங்கள் கிளம்பு அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு அனுப்பிச்சி வச்சிடறாரு. நீங்கள் அப்படியே அவரை முறைக்கிறீங்க டோர் க்ளோஸ் பண்ணிட்டு. என்னடி என் புட்டிக்கு என்ன எதுக்கு முறைக்கிறா? கோவமாடி. நீங்கள் எதுவுமே பேசவே இல்லை, அவர் அப்படியே கூப்பிட்டு போகிறீங்க, அவர் வரமாட்டுறாரு. என்னங்க பிரச்சனை, வரீங்களா இல்லையா? இல்லை என் புட்டிக்கு என் மேலே கோவம், ஆனாலும் நான் கோச்சிக்கினேன். இல்லை கோவலாம் எதுவும் இல்லை, வாங்க, கோவப்பட்டு மட்டும் என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு போகிறீங்க. அவர் உங்கள் ஷோல்டர் மேலே கை போடல, இடுப்பில் கை போட்டு வர்றாரு. சும்மா இருக்க மாட்டேங்குது கை, சில்மிஷம் பண்ணிகிட்டு தான் இருக்காரு இடுப்பில். என்ன பண்ணுறீங்க? இல்லடி என் பொட்டுக்கு கீழே விழுவதும் ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் முறைச்சிக்கிட்டே வாய்க்குள்ளாலே ஏதோ முணுமுணுத்துக்கிட்டே அவரை கூப்பிட்டு போகிறீங்க. நெல்லடி என்ன என் மேலே கோவமா? என் புட்டிக்கு கோவமாடி? புட்டி லவ் யூ புட்டி. ஷோ எனக்கு கோவம்லாம் எதுவும் இல்லை, வாங்க சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. சாரிண்ணே, சாரிடி பொண்டாட்டி, சாரிண்ணே. நான் பசங்க கால் பண்ணதும் ரொம்ப நாள் கழித்து கால் பண்ணதும் போயிட்டேன்டி, சாரி. சரி வாங்க. இல்லை என் பொட்டுக்கு இன்னும் கோவம் இருக்கு போலையே.
இல்லை வாங்க. இல்லை, என் புட்டிக்கு என் மேலே கோவம். ஷோ, எனக்கு கோவம் எதுவும் இல்லை, வாங்க எந்திரிங்க மேலே. இல்லை இல்லை, நான் இங்கே ஸ்டெப்ஸில் தான் உட்காருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப்ஸ்லேயே உட்காந்துட்ருக்காரு. நீங்கள் பிடிச்சி இழுக்கிறீங்க, அவர் வரல. நீங்கள் அப்படியே மேலே போயிட்டு இப்படி விழறீங்க. ஏண்டி ஸ்ட்ராங்காக இருக்கணும், நீ எப்படி விழறப்பாரு, ஒழுங்காக சாப்பிடல, அதனால தானே. என் புட்டுக்கு ஸ்ட்ரென்த்தாக இல்லை. இல்லைங்க, உடம்புல ஸ்ட்ரென்த் இருக்குது, மனசுலலாம் இல்லை. ரொம்ப நொறுக்கிட்டீங்க. ஏண்டி, ஏன் நான் என்னடி பண்ணேன்? என் புட்டி ஏதோ கஷ்டப்படுத்திட்டேன்னா? இல்லை, நீங்கள் எங்கே என்ன கஷ்டப்படுத்த போகிறீங்க? வாங்க. இல்லை, என் புட்டி இப்போ சொல்லணும், அப்போ தான் நான் வருவேன் அப்படின்னு அங்கே ஸ்டெப்ஸில் நீல் டவுன் பண்ணி கேட்டுட்ருக்காரு. என்னங்க பண்ணுறீங்க? இல்லை, நான் அது வரைக்கும் இப்படி தான் நீல் டவுன் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஷோ, எந்திரிங்க, மேலே எந்திரிங்க. இல்லை, நீ சொல்லு. எந்திரிங்க, நீ சொல்லுடி, அப்போ தான் நான் வருவேன். எனக்கு கோவம் இல்லைங்க, எனக்கு நான் ரொம்ப நல்லா இருக்கு, மனசுலேயும் ஸ்ட்ரென்த்தாக தான் இருக்கு. எந்திரிங்க. சாப்பிட்டீங்களா? கால் பண்ண எடுத்தா தானே. சரி, நீங்கள் பெட்ரூமில் இருங்க, நான் போய்ட்டு எடுத்துகிட்டு வரேன். ரெடி பண்ணி தான் வச்சுருக்கேன். இல்லை, நானே வரேன். ஐயோ வேண்டாம், பாதி வரைக்கும் உங்களை கூப்பிட்டு வந்து எனக்கு பெரிய விஷயமா இருக்குது. நீங்கள் மேலே இருங்க, நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவரை கூப்பிட்றீங்க. அவர் திரும்ப உங்கள் இடுப்பை பிடிச்சிக்கிட்டு மேலே வரைக்கும் நடந்து வராரு. அப்படியே உட்கார வச்சுட்டு நீங்கள் போய்ட்டு ஆப்பமும் கடலைக்கறியும் பண்ணி வச்சுருக்கீங்க போல், அதை அப்படியே போட்டு எடுத்துகிட்டு வரீங்க. ஆப்பம்மா? ஆமாம். நான் குளிக்கலையே. சரி, இப்போ என்ன பண்ணும்? நீ எனக்கு வைப் பண்ணி விடுறியா? ரொம்ப பண்ணுறீங்க. ஓகே, இருங்க, ட்ரெஸ்ஸை கழட்டுங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஷர்ட்டை கழட்டுறீங்க. அவர் உங்களே பார்த்துட்டே இருக்காரு. புட்டி சொல்லுங்க. எனக்கு பிடிக்கும் மாடி. பிடிக்குங்க. எங்கள் பட்டன் எல்லாத்தையும் அப்படியே லூஸ் ஆகுது. அப்படியே உங்கள் கையை பிடிக்கிறாரு. என்ன பண்ணுறீங்க? இல்லை, என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டேன். சாப்பிடல, ஃப்ரெஷ்ஷாக பார்க்கல, இதுக்கு இப்போ கையை பிடிக்கிறீங்க? வேணுமே. என்னங்க உங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது? இருந்தாலும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அந்த ஷர்ட்டை மட்டும் தானே பட்டன் ரிமூவ் பண்ணியிருப்பீங்க. திரும்ப வந்துட்டு ஊட்டி விட்டுடலாம், இல்லைனா எங்கேயோ போய் தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி விடுறீங்க. அவரும் வாங்கிட்டு சாப்பிட்டுக்கிறாரு. எனக்கு கடலைக்கறி அவ்வளோ பிடிக்கும், இப்படி பிடிக்கும், அப்படி பிடிக்கும்னு ரொம்ப பேசுகிறாரு. புட்டி இருங்கங்க, கை கழுவிட்டு வந்துடுறேன். ஷோ, எதுக்கு அப்படிலாம் பண்ணுறாருன்னு ஒன்றும் புரியல. பைத்தியக்காரி மாதிரி நான் மட்டும்தான் தடுமாறிட்டுருக்கேன். இவர் நல்லா தான் இருக்கார், இவருக்கு என்ன அப்படின்னு புலம்பிக்கிட்டே நீங்கள் மட்டும் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு திரும்ப மேலே வரீங்க. மேலே வந்து பார்த்தா அவருடைய அந்த ஷர்ட் அப்படியே கழட்டி வீசிட்டு உங்களுக்காக வெயிட் பண்ணுறாரு. உள்ளே வந்தவுடனே அப்படியே கையை பிடிச்சி இழுத்து பாலில் பின் பண்ணி, ஏங்க என்ன பண்ணுறீங்கங்க? இல்லை, என் புட்டி எனக்கு அவ்வளோ பிடிக்கூடி. புட்டி என்னை விட போக மாட்டாள்ல? போக மாட்டேன். சரி, ஓகே, உங்களுக்கு இந்த புட்டியை பிடிச்சிருக்க தானே? பேச விடுங்க. சரி சொல்லு, என் புட்டிக்கு என்ன பிடிக்குமா? பிடிக்கும். இந்த புட்டிக்கு உங்களை மட்டும்தான் பிடிக்கும். அவங்க மனசில் என்ன இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த புட்டி மேலே உங்களுக்கு கோவமா? ஜி என்னடி பேசுகிற? என் புட்டி மேலே எனக்கு எப்படி கோவம் வரும்? இவ்வளோ கேட்பியும் கேட்பியா? ஏங்க தாங்க,
கேட்டதுக்கு பதில் சொல்லுங்கள். எனக்கு புட்டி உங்களுக்கு பிடிக்குமா? பிடிக்கும்டி. அப்போ சொல்லுங்கள், எதுக்காக ஒரு நேரம் அப்படியும் ஒரு நேரம் அப்படியும் இருந்துகிட்ருக்கீங்க? என் மேலே என்ன கோவம்? எதாக இருந்தால் சொல்லிடுங்க. இல்லையே, என் புட்டி மேலே எந்த தப்பும் இல்லையே. சரி, அப்புறம் எதுக்கு இப்படிலாம் நடந்துக்கிறீங்க? ஆனால் என் புட்டி என்ன உங்கள் புட்டி சொல்லுங்கள். எதுக்கு கோவப்படுறா? எதுக்குடி கோவப்படுறா? என் புட்டி என் மேலே கோவப்படுவாளா? ம் ம் புட்டி புட்டி லவ் யூ புட்டி. எங்கே தான் இருக்கு? அப்படி தான் இப்போது ஒரு 1 hour கிட்ட கிராஸ் ஆகிருக்கும். அந்த மாதிரி தான் உங்ககிட்ட அப்படியே செல்மிஷம் பண்ணிகிட்டே இருக்காரு. என் புட்டி எனக்கு அவ்வளோ பிடிக்கும், இவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. நீங்களும் ரொம்ப பொறுமையாக ட்ரை பண்ணுறீங்க. அவர்கிட்டேருந்து ஏதாவது தெரிஞ்சுக்கலாம், எதனால் இப்படி பண்ணுறாருன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். குடிச்சிட்டு தானே இருக்கார், சரி உளறிடுவார் அப்படின்னு நினைக்கிறீங்க. பட் ஆனால் அவர் சொல்கிறது அவ்வளவும் பொய் அப்படின்ற மாதிரி இப்போது கிராஸ் ஆகுமா? அவர் லைட்டாக அப்படியே தெளிய ஆரம்பிக்குது. நீங்கள் இதுக்கு மேலே உங்களால் பொறுத்துக்க முடியல. எவ்வளோ தான் நானும் பொறுமையாக இருக்கிற மாதிரி நடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கூப்பிட்டு போயிட்டு ஷவரில் நிற்க வைக்கிறீங்க. என்ன புட்டி பண்ணுற? ஒழுங்கு மேலே நில்லுங்க. என்னடி நில்லுங்கன்னு சொன்னேன். ஷவரில் நிற்கிறீங்க. இப்போ நிற்கிறீங்களா இல்லையா? இருங்க நானும் வரேன் அப்படின்னு நீங்களும் சேர்ந்து நிற்கிறீங்க. அது சும்மா இல்லை புட்டி, உன்னை எனக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா புட்டி? விட்டு போக மாட்டல புட்டி. லவ் யூ புட்டி, லவ் யூ. போதும் நிறுத்துங்க. இல்லை வேணும். ஏங்க என்ன மூச்சு விட முடியல. இல்லை எனக்கு வேணும். எங்க தள்ளுங்க. எனக்கு வேணும், எனக்கு வேணும், நீ வேணும், நீ வேணும், எனக்கு லைஃப் லாங் வேணும்டி. தள்ளுங்க. முடியாது 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 முடியாது. தள்ளுங்க. இல்லை வேணும் வேணும். ஏங்க 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 என்னங்க பண்ணுறீங்க? என்ன பண்ணுறீங்க? எதுக்கிட்டே அழற? என்ன பிடிக்கல உனக்கு? உங்களை எனக்கு பிடிச்சிருக்குங்க, பிடிச்சிருக்கு. இதான் வேணும், வாங்கிக்கோங்க, எடுத்துக்கோங்க. இன்னும் என்ன வேணும்? இருங்க இருங்க. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு சாரி தான் அப்படியே கழட்டி விட்டுறீங்க. அவர் இப்போ அப்படியே இறுக்கி கட்டி பிடிச்சிக்கிட்டு அங்கே அப்படியே மொத்தமாக கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. அவரால் பேர் பண்ண முடியலை, அந்தளவுக்கு முத்து கொடுக்குறீங்க நீங்கள். அப்படி என்ன பண்ணுற? என்னடி பண்ணுற? போதுமா போதுமா போதுமா? புட்டி ரெடியாக இருக்க, இப்போ கூட ரெடியாக இருக்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாமா? என்ன என்ன பேசுகிறடி? இதுவும் லைட்டாக இல்லைங்க, ரொம்ப டைட்டாக தான் வந்தீங்க. லைட்டாக என்ன பிரச்சனை? என்ன கருமோ உங்கள் மனசுக்குள்ளே இருந்து ஆட்டிகிட்ருக்கு. எனக்கு புரியல. எதுக்காக மாற்றி எப்போ பாரு கேட்டுட்ருக்கீங்க? எனக்கு பிடிக்குமான்னு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அந்த டாஷினால தான் இப்போ கூட நான் இப்படி நின்றுட்டுருக்கேன். என்ன பேசுகிறடி? முதல்ல உங்கள் மனசில் என்ன இருக்குன்னு சொல்லி தொலைங்க. என்ன பிரச்சனை? உங்களுக்கு கொடுத்த கிஃப்ட் பாக்ஸை கூட ஓப்பன் பண்ண முடியாத அளவுக்கு என்ன பிரச்சனை உங்கள் மனசுக்குள்ளே ஓடிட்டுருக்கு? சொல்லுங்கள். நீங்கள் நடந்துக்கிறத வச்சே தெரிஞ்சிச்சு என் மேலே தான் கோவத்தில் இருக்கீங்க, எதனால் கோவத்தில் இருக்கீங்கன்னு சொல்லிவிடுங்க. இல்லை புட்டி, தள்ளுங்கன்னு சொன்னேன். என்ன பிரச்சனைன்னு தயவு செஞ்சு சொல்லிவிடுங்க. இல்லை புட்டி, எனக்கு என்னடி மேலே பாருங்க, திரும்ப 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 சொன்னதே சொல்லிட்டு இருக்காங்க. என்ன கோவம் என் மேலே? என்னங்க கோவம்? சொல்லிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை தள்ளி விடுறீங்க. இப்போது அவர் உங்களை கட்டி பிடிச்சிக்கிட்டு புட்டி 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 சொல்லுங்க, ஃபஸ்ட்டு சொல்லுங்க. இல்லை என்ன பிரச்சனை? என்ன என் மேலே கோவமா? புட்டி
என்னை விட்டு போக மாட்டல? போக மாட்டல? போக மாட்டேங்க. என்னன்னு சொல்லுங்கள். இல்லைடி, இல்லை, என்னோட போயிடுவேன். என்னோட போயிடுடி, என்னோட போயிடு. ஏங்க என்னங்க பண்ணுறீங்க? ஏங்க தள்ளுங்க. எனக்கு எனக்கு கோவம் வருது, கோவமாக இருக்கு. இல்லை புட்டி, இல்லை இல்லை, நீ லவ் பண்ணலடி, என்ன லவ் பண்ணல. லவ் பண்ண மட்டும்தானே என் கூட இருப்பா? ஓ சொல்லு சொல்லு. ஏங்க வலிக்குது, விடுங்க விடுங்க. என்ன மூச்சு கூட விட முடியல, விடுங்கன்னு சொன்னேன். இதுக்கு மேலே எனக்கு கெட்ட கோவம் வரும், கெட்ட கோவம் வரும். விடுங்க. என்ன நீ சொல்லாமல் என்ன டார்ச்சர் பண்ணுறீங்க? இல்லை புட்டி, இல்லை, நீ லவ் பண்ணலடி. என்ன நீ லவ் பண்ணல, பண்ணலடி, பண்ணல. ஏங்க ஏங்க என்ன பேசுகிறீங்க? பண்ணாமல் எப்படிங்க உனக்கு கல்யாணம் பண்ணிப்பேன்? நீங்கள் தான் எடுத்து கட்டும்போது கூட எனக்கு அவ்வளோ ஹாப்பினஸ், பட் ஆனால் காமிச்சிக்கல, அவ்வளோதான். இல்லடி, இல்லை, என்ன லவ் பண்ணலையே, என்ன லவ் பண்ணல. ஏங்க தள்ளுங்க மேலே. புட்டி புட்டி சி, பாய மூடுங்க மேலே. புட்டி புட்டின்றதும் திரும்ப திரும்ப டார்ச்சர் பண்ணுறதும் என்ன பழக்கம்? என்னங்க புதுசாக இருக்கீங்க? நீங்கள் பண்ணுறதெல்லாம் புதுசாக இருக்குது. கேட்டால் பதில் சொல்கிறதில்ல. என்ன பிரச்சனை உங்களுக்கு? என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கள். இல்லையா என்ன விடுங்க, எங்கேயோ போய் தொலைகிறேன். ஏய் எங்கே போகிற? எங்கேயே போகிற? எங்கேயோ போகிறேன் புட்டி, எங்கே போகிறேன்னு. இல்லை, இதுக்கப்புறம் நான் இங்கே இருக்கிற மாதிரி இல்லை. ஒரு நேரமும் டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கடகடன்னு போயிட்டு கபோர்டில் ஒரு சாரீ எடுக்கிறீங்க. எடுத்து ட்ரெஸ்ஸிங் ரூம் போகிறீங்க. நீங்கள் உங்கள் பழைய ட்ரெஸ் அப்படியே கழட்டுறதுக்கு திரும்புகிறீங்க. அவர் ஷர்ட்லெஸ்ஸாக தானே இருக்காருன்னு சொன்னேன். உங்களை பேக்கப் பண்ணுறாரு. தள்ளுங்க, தள்ளுங்கன்னு சொன்னேன். அது போங்க, ட்ரெஸ்ஸிங் பண்ண போகிறேன். இல்லை, நீ 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 என்ன அப்படி எங்கே போகக்கூடாது. எதுக்குன்னு சொல்லுங்கள். ஏன்னா நான் லவ் பண்ணுறேன்டி. அப்போது எதுக்கு என்கிட்ட இப்படி நடந்துக்கிறீங்க? ஏன்னா நீ என்ன லவ் பண்ணலடி. இதுக்கு மேலே நான் என்ன பண்ணால் ஒத்துக்குவீங்க? என் கூட என்ன லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணணும் அதானே எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? நான் அப்படி இல்லைன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. சரி வாங்க, எடுத்துக்கோங்க. என்ன பண்ணும்? என்னங்க, ரெடி வித் யூ, ரெடி அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூட்டு அழறீங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர் இப்போது உங்ககிட்ட அப்படியே இப்படின்னு சொல்லிட்டு மேலே மட்டும் இப்படியே பண்ணிகிட்டே இருப்பாரா? உங்களுக்கு செம்ம கோவம் வருது. இதுக்காக தான் இவ்வளோ நாள் நடந்துக்கிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அது ரீசன் கிடையாது. பட் அப்படியே ஸ்டாப் பண்ணுறாரு. அவரால் முடியலை. ஏன்னா நீங்கள் ரொம்ப வலியோட இந்த வார்த்தையை சொல்லியிருப்பீங்க. ஸ்டாப் பண்ணுறாரு. என்னங்க ஏன் நிறுத்துறீங்க? ஓ பெட்டுக்கு போகணுமா? இருங்க வாங்க. என்ன கொல்ற தனியாகவும் கொல்ற, வார்த்தையாலே கொல்ற. என்னால் தாங்க முடியல. தாங்க முடியலன்னா சொல்லுங்கள். உங்களுக்குள்ள பிரச்சனையா, எனக்கு பிரச்சனையா, என்கிட்ட பிரச்சனையா என்னன்னே தெரியாமல் நானாக செத்துட்ருக்கேன். நீங்கள் சாக்குறேன்னு கேவலமாக இதுக்கு போய் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழறீங்க. அவரால் தாங்க முடியல. அவர் உங்ககிட்ட வந்து பேச ட்ரை பண்ணுறாரு, முடியல. நீங்கள் திரும்பி அவ்வளோ அழறீங்க. ஏன்னா அவர்கிட்ட கோவமாகவும் கேட்டு பார்த்துட்டீங்க, பொறுமையாகவும் கேட்டு பார்த்துட்டீங்க. இதுக்குமே ஆன்சர் இல்லை. ஒரு மனுஷங்கிட்ட எவ்வளோ தான் கேட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழறீங்க. ஏன்னா அவர் நார்மலாக பேசுகிறதே கிடையாது. இப்போ வந்து உங்ககிட்ட இல்லடி இல்லை, சரி வீடு நான் தெரியாமல் சொல்லிட்டேன், இல்லை நான் உன்னை லவ் பண்ணுறேன், நீ என்ன ரொம்ப லவ் பண்ணுற, நம்ம லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாம், கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணலாம், சீக்கிரமாகவே ஸ்டார்ட் பண்ணலாம், நீ அழாத, சரி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அழறதை நிறுத்தவே இல்லை. ஏன்னா அவர் டோட்டலாக வேறு மாதிரி பேசுகிறாரு, வேறு மாதிரி நடந்துக்கிறாருன்றப்போ உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அடுத்த நாள் அப்படியே அன்னைக்கு ஸ்கிப் ஆகிட்டு அடுத்த நாள் அப்படியே காலேஜ் கிளம்புறீங்க. அவர் நார்மலாக இருக்கார், ரொம்ப நார்மலாக இருக்கிறாரு. உங்ககிட்ட பேசுகிறாரு, வாடி போகலாம் அப்படின்னு கூப்பிட்டு போகிறாரு. இது எல்லாமே நார்மலாக இருக்கிற மாதிரி ட்ரை பண்ணுறாரே தவிர அது உங்களுக்கு டோட்டலாக தெரியுது. இது ஆர்டிஃபிஷியலான ஒரு ஆக்டிங், ஆர்டிஃபிஷியலான ஒரு லவ் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு புரியுது. பட் ஆனால் நீங்கள் எதையும் கண்டுக்கல. அப்படி தான் ஒரு 2 months கிட்ட அப்படியே கிராஸ் ஆகுது. உங்களுக்கு ஒரு மாதிரி கோவம் வருது, அவர் மேலே ரொம்ப கோவம் வருது.
பட் இருந்தாலும் எவ்வளோ நாள் இவர் இது மாதிரி பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. கிட்டத்தட்ட அப்படியே 3 மந்த்ஸ் அப்படியே, அதாவது டோட்டலாக உங்களுக்கு கல்யாணம் ஆகி இப்போ 3 மந்த்ஸ் கிட்ட அப்படியே கிராஸ் ஆகிடுச்சு. இப்போது உங்கள் சைடில் அவங்க கசின் சிஸ்டர் இருக்காங்க இல்லையா, அவங்க கன்சீவாக இருக்காங்கன்னு சொல்லியிருப்பேன்ல, இப்போ அவங்களுக்கு வந்து 9 மந்த்ஸ் ஆகிருக்கும். அவங்களுக்கு இப்போ வளைகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ணியிருப்பாங்க. இங்கே ஜங்குக்கும் நீங்களும் இப்போது போகிறீங்க. ஏங்க கிஃப்ட் வாங்கணும், பேங்கிள் வாங்கலாமா இல்லை ரிங்கு இல்லை ப்ரேஸ்லெட் அந்த மாதிரி? உனக்கு என்ன தோணுதோ வாங்கடி, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை உனக்கு என்ன தோணுதோ வாங்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாங்க வா சொல்லிச்சா போகலாமா? போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. ஃபைனலாக ஒரு ப்ரேஸ்லெட் தான் எடுத்திருப்பீங்க. அவர் அப்படி சும்மா சுற்றி ரேண்டமாக அப்படியே பார்த்துட்டே இருந்திருப்பாரா. அங்கே ஒரு செயின் ரொம்ப அழகாக இருந்திருக்கும். அதில் வந்து நேம் பிரிண்ட் பண்ண மாதிரி வர இதெல்லாம் இருந்திருக்குமா. ஸோ உங்களுக்காக அவர் இப்போது ஆர்டர் கொடுக்குறாரு. உங்களோட நேம் வச்ச மாதிரி அவருக்கும், அவரோட நேம் வச்ச மாதிரி உங்களுக்கும் அப்படின்ற மாதிரி வாங்குறாரு. அது வந்து ரெடி ஆகிறதுக்கு ஒரு 2 days ஆகும் அப்படின்ட்டுருப்பாங்க. ஸோ ஆர்டர் கொடுத்துட்டு இப்போது இதை மட்டும் வாங்கிட்டு அப்படியே வராங்க. அப்படியே இப்போது வளைகாப்பில் தான் நீங்கள் அவங்க அக்காவை பார்த்தோன்னே அவ்வளோ ஹாப்பி. ஏன்னா குழுக்கு முழுக்குன்னு இருக்கா பார்க்குறதுக்கு. அப்படியே சந்தனம்லாம் பூசிக்கிட்டு அங்கே பக்கத்தில் வந்து கருப்புனா கருப்பு அப்படின்ற ஒரு மாப்பிள்ளையை தானே அவள் கல்யாணம் பண்ணியிருப்பா. பக்கத்தில் அவருக்குமே உட்கார வச்சு அப்படியே சந்தனம் பூசிகிட்டு இருப்பாங்க. இங்கே அவங்க அப்பாலாம் வந்து என்ன சொல்லியிருப்பார், பொண்ணுக்கு வளைகாப்பு பண்ணும்போது எல்லாரையும் கூப்பிட்டு பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார்ல. அவருமே ஃபீல் பண்ணுறாரு, என்னடா இத்தனை மாதம் ஆச்சு இன்னும் எதுவும் குட் நியூஸ் வரலை அப்படின்ற ஒரு ஃபீலில் அவர் ஒரு ஓரமாக உட்காந்துட்ருக்காரு. இங்கே நீங்கள் அவங்க அக்கா கிட்டே அவ்வளோ பேசுகிறீங்க. அக்கா என்ன வாயும் மூடி. இல்லைக்கா என்ன ஸ்கேன் பண்ணியாச்சா? என்ன சொன்னாங்க? கேர்ளு பாயோ எதுவானா எனக்கு ஓகே தாண்டி. இல்லைக்கா ட்வின்ஸா இல்லை ஒன்ஸா? எல்லாம் ஒன்று தாண்டி, ஏண்டி இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு நீங்கள் அப்படியே கையில் ப்ரேஸ்லெட் போட்டு விட்டு சந்தனம்லாம் பூசிகிட்டு இருப்பீங்களா. அங்கே அப்படியே பக்கத்தில் இருக்கிறவங்களாம் அப்படியே பேசுகிறாங்க. இங்கே பாரு கலராக இருக்குன்னா கட்டிங்கன்னா ஒரு புல்லுப்பூச்சி கூட இன்னும் வயிற்றில் நண்டலை. ஆனால் பாரு கருப்புனா கருப்பு, அப்படி ஒரு கருப்பான பையனை தான் இவள் கல்யாணம் பண்ணிக்கினா. அதுக்காட்டி 9 மாதத்தில் இந்த புள்ளையோட வயிற்று தள்ளி நின்றுட்டுருக்கா. இது குடும்பம், இவ்வளோ தான் இருக்காது கட்டிக்கணும் போனாலே அப்படின்னு சொல்லி உங்கள் காலே விழுது. ஆனால் கண்ணில் அப்படியே தண்ணியோட லைட்டாக சிரிச்சுக்கிட்டு இப்படி இது பண்ணுறீங்க. நீ எதுவும் நினைக்காதண்ணா. இல்லைக்கா ஒன்றும் இல்லை அப்படின்னு உங்களுக்கு தடும்புது. இது எதுவும் ஜங்குக்கு தெரியாது. பட் ஆனால் அப்படியே கிராஸ் ஆகுமா. அவர் கீழே உட்காந்துட்டு இருந்திருப்பார். உங்கள் முகமே ஒரு மாதிரியாக தான் இருந்துகிட்ருக்கு. வேணா அப்படியே லாஸ்ட்டாக அப்படியே இந்த ஃபேமிலி கூட அப்படியே பேசுகிறது, வரவங்க போகிறவங்களாம் பார்க்குறதுன்னுவாங்கள, அந்த மாதிரி கேட்குறவங்க எல்லோரும் என்ன விசேஷம் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படி நீங்கள் ஒரு ஒன் ஆஃப் த ரிலேஷன் தான் ஒருத்தர், அவர்கிட்ட நின்றுட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. சிரித்து ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கீங்க. ஜங்குக்கு அதை நோட் பண்ணியிருக்க மாட்டார். இப்படி தான் பார்க்குறாரு. என்ன இவங்கிட்ட ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்துக்கிட்டே உட்காந்துட்ருக்காரு. நீங்கள் ரொம்ப நேரம் ஜாலியாக பேசிகிட்ருக்கீங்க அவர்கிட்ட. ரொம்ப க்ளோஸாக ஒருத்தவங்கிட்ட பேசிட்டோன்னா அந்த பேச்சில் மூழ்கிடுவோம்ல, அந்த மாதிரி மூழ்கிட்டு நீங்கள் ரொம்ப நேரம் பேசிகிட்ருக்கீங்க. ஒரு 1 hour கிட்ட கிராஸ் ஆகுது. ஃபங்க்ஷனே முடிஞ்சிச்சு, இன்னும் பேசிகிட்டே இருக்கீங்க. இல்லை அப்படிலாம் இல்லை, நான் தான் மாஸ்டர் டிகிரி பண்ணுறேன் அப்படின்னு ரொம்ப போர் அடிச்சதா, அதனால தான். ஓகே அப்புறம் அது பண்ணி என்ன சொல்கிறாரு? ஹாப்பியா? நெக்ஸ்ட் எப்போ குட் நியூஸ் நீ சொல்ல போகிற? அப்படியே ஜங்குக்கு பக்கத்தில் வந்து நிற்கிறாரு. ஏங்க வாங்க வீட்டுக்கு கிளம்பலாம். இல்லைங்க அவர் வீட்டுக்கு கிளம்பலாம். ஏங்க அவர் வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு ஒரு முறை தான். நீங்கள் அப்படியே எதுவும் பேசவே இல்லை. ஓகே நான் கிளம்புறேண்ணா. ஓகே பார்த்து பத்திரமா போ. அப்புறம் இதுவே நம்பர் லாஸ்ட் டைம் மெசேஜ் பண்ணியிருந்தேன், நீ பிளாக் பண்ணிட்ட. என்ன சொல்கிறீங்க? நானா? டைம் ஆச்சு கிளம்பலாண்ணா. இல்லைங்க ஒரு நிமிஷம், நான் எப்போ பிளாக் பண்ணேன்? எனக்கு எப்போ மெசேஜ் பண்ணிங்க? இது நடந்து 3 months தான் இருக்கும். என்ன இப்படி கேட்குற? நான் அப்போயும் மெசேஜ் பண்ணேன், உனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்கன்ட்டு. நம்ஜன் விளையாடாதீங்க. நான் எதுக்கு விளையாட போகிறேன்? டைம் வச்சுடி கிளம்பலான்னு சொல்கிறாள். ஏங்க ஒரு நிமிஷம் இருங்க, இவர் எனக்கு ரொம்ப தெரியும், இவர் எனக்கு அவ்வளோ பிடிக்குங்க. சரி கிளம்பலாம், டைம் ஆச்சு.
நம்பர் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. எனக்கு ஒரு நம்பர்லாம் தெரியும். புது நம்பர்லேருந்து கால் வந்துச்சுன்னா தயவு செஞ்சு எடு. ஐயோ தெரியல, நான் கால் பண்ணுறேன்னு, டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. ஜங்குக்கு அப்படியே கடகடன்னு உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டுருக்காரு. இங்கே நீங்கள் என்னங்க என்ன பண்ணுறீங்க? டைம் ஆச்சு, வெளியே போகலாம். இல்லைங்க, வீட்டுக்கு போகலாண்டி. ஏங்க அப்பா கிட்ட மட்டும் வீட்டுக்கு போகலான்னு என்னங்க பண்ணுறீங்க? அக்கா கிட்டையாவது சொல்லிட்டு வந்துடுறேன். ஃபங்க்ஷன் நடக்குது, ஃபங்க்ஷன் வீட்டில் அவகிட்டையாவது சொல்லிட்டு போகணும்ல. சரி, கால் பண்ணி சொல்லிக்கலாம், வா. ஏங்க என்னடி, என்ன திரும்ப போயிட்டு அவன்கிட்ட பேசணுமா? ஏங்க எது கத்துறீங்க? வாங்க. சரி, சாரி, வா. எதுக்கு போ இவ்வளோ டென்ஷன்? வீட்டுக்கு போயிட்டு பேசிக்கலாம், வா. உங்களுக்கு அப்படியே என்ன இதில் இருக்கார் ஆல்ரெடி நீங்கள் தெரியும். இவரோட கேரக்டர் இப்போது ரீசன்ட் டேஸில் இப்படி தான் இருக்குன்னு தெரியும். பட் இங்கே எதுக்கு இவர் கோவப்படுறாரு அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சுக்கிட்டே வரீங்க. பேசவே இல்லை. அவராக எப்போ பேசுவாருன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறீங்க. காரில் போயிட்டுருக்கீங்க. ஏங்க என்னடி எதுக்கு போ கடகடன்னு கூப்பிட்டு வந்தீங்க? என்னாச்சு உங்களுக்கு? எனக்கு என்ன, நான் நல்லா தான் இருக்கேன். நீங்கள் நல்லா இல்லை, நார்மலாக இல்லை, என்னன்னு சொல்லுங்கள். எதுக்கு கடகடன்னு கையை பிடிச்சி கூப்பிட்டு வந்தீங்க? அதுவும் நாம்ஜன்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது. இல்லை தோ பாருங்க, உங்கள் அசைவை வச்சு என்னை கண்டுபிடிப்பேன். நீங்கள் இவ்வளோ பண்ணியிருக்கீங்கன்றப்போ எனக்கு ஒரு உறுத்தல் கூட வராதா எனக்கு? சொல்லுங்கள். இல்லடி ஒன்றும் இல்லை. ஏங்க எனக்கு அப்படியே ஹைப் ஆகுது. ஒழுங்கு முறையாக சொல்லிடுங்க. இல்லடி இல்லை, அவன் யார் உனக்கு? என் ஃப்ரெண்டு. இது அவன் பனை மரத்தில் பாதி உயரம் இருக்கான், அவனுக்கு ஃப்ரெண்டா? ஏங்க ஹைட்டாக இருக்கக்கூடாதா? என் ஃப்ரெண்டு ஹைட்டாக இருக்கக்கூடாதா? நான் குள்ளன் தான், ஒத்துக்கிறேன், உங்களோட குள்ளன் தான். அதுக்காக என் ஃப்ரெண்டு ஹைட்டாக இருக்கிறதெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது. சரி ஓகே. அவனை எப்படி உனக்கு தெரியும்? எப்படி தெரியும்னா எனக்கு புரியல. எப்படி தெரியும்னு கேட்குறேன். என் அக்காவோட ஃப்ரெண்டு. எது கேட்குறீங்க? அதுக்கு முன்னாடி நீ பார்த்ததில்ல. நீங்கள் என்ன கேட்க வரீங்க? அவன் கமிட்டடா இல்லை சிங்கிளா இல்லை மேரிடா? சிங்கிள். எது கேட்குறீங்க? அவர் அடுத்த வார்த்தை எதுவும் பேசவே இல்லை. கரெக்டாக வீட்டுக்கு போய் தான் காரணிக்குது. அவர் கடன்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டு உள்ளே போயிருப்பார். ஏங்க என்ன நீங்கள் இப்போ வரைக்கும் நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல. எதுக்கு இப்போது துருவி நாம்ஜோனை பற்றியே கேட்டுட்டு இருந்தீங்க? நாம்ஜோன் அவனை நீ ஸ்கூல் டேஸில் நீ பார்த்ததே இல்லை அப்படி தானே? பார்த்ததில்ல. என்ன கேட்க வரீங்க? இல்லை நீ என்ன பியூராக லவ் பண்ணுறடி. இப்போ நீங்கள் பதில் சொல்ல மாட்டீங்க, இப்படி தான் பேசிகிட்டு இருப்பீங்கல்ல? ஓகேங்க. ஏதோ மனசில் தெளிவாக எழுதி வச்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன். நான் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு டின்னர் பண்ணுறேன். என்ன உனக்கு அவனை சுத்தமாக அடையாளம் தெரியலையா? ஞாபகம் இல்லையா? என்கிட்ட போய் சொல்கிறியா? அவன் என்ன சொன்னான்? என்னங்க கேட்குறீங்க? என்கிட்ட பேசிகிட்டு இருந்தார். வேறு எதுவும் அவன் பேசலையா? இப்போ என்ன உங்களுக்கு? வேறு எதுவும் பேசலையாண்ணா? என்னோடய ஸ்கூல் டேஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தார். என்னோடய ஸ்கூல் டேஸ் பற்றி கேட்டுட்டு இருந்தார். அவன் எதுக்கு அதெல்லாம் கேட்டான்? ஜஸ்ட் பேசிகிட்டு இருந்தார், கேட்டாருங்க. நான் சொன்னேன். எதுக்கு நீ அதெல்லாம் சொன்னேன்னு கேட்குறேன். ஏங்க சில இன்சிடெண்ட்லாம் அவருக்கு தெரிஞ்ச மாதிரியே சொன்னாருங்க, அதனால் நான் சொன்னேன். இதில் என்ன இருக்குது? எதுக்கு நீ சொன்னேன்னு கேட்டேன். ஏங்க கை வலிக்குது, கை விடுங்க. நீ எதுக்கு அவன்கிட்ட சொன்ன? எங்க கையை வலிக்குது, கையை விடுங்கன்னு. இல்லை, வேறு என்ன சொன்னான்? ஸ்கூல் டேஸில் என்ன நடந்ததுன்னு சொன்னான் அவன். ஏங்க ஸ்கூல் டேஸில் என்ன நடந்ததுன்னு சொன்னான்னு கேட்டேன். ஏங்க ஸ்ட்ரீட்டில் ஒரு தடவை நான் என்னை துரத்துச்சில்ல, நீங்கள் தானே எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க, அதெல்லாம் அவர் சொன்னாருங்க. என்ன நாய் துரத்துச்சு?
நான் ஹெல்ப் பண்ண அவள் சொன்னானா? ஓ ஓகே. ஏங்க ஏங்க ஆ வேற என்ன சொன்னான்? வேறு எதுவும் சொல்ல. நீங்கள் இப்போ எதுக்கு இது மாதிரி பண்ணுறீங்க? வேறு ஏதாவது சொன்னானா? வேறு எதுவும் சொல்லலை, எதுக்கு இப்படி பண்ணுறீங்கன்னு நான் கேட்குறேன். இல்லடி, இல்லை, வேறு ஏதோ சொன்னோம். ஒன்று சார். ஹலோ டி என்னடா கூப்பிட்டு போய் டார்ச்சர் பண்ணுறியோ? யாரோ நீ? ஏங்க யார்கிட்ட பேசுகிறீங்க? இல்லை அப்படி நீ போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்ட. இன்னைக்கு நீ ஆப்பும் கள்ளக்கரையும் பண்ணுறேன். கொஞ்சம் டென்ஷனில் இருந்துட்டேன், அதனால் கத்திட்டேண்ணே. போ, அப்புறம் பேசலாண்டி. போ. என்னடா சமாளிக்கிறியா? புட்டி நீ போடி போ. என்னடா என்ன என் புட்டி என்னன்னு சொல்லி ஏமாற்றி அமிச்சேன்? யாரோ நீ? அப்படின்னு சொல்லி பால்கனி வந்துட்டு ஸ்க்ரீன்லாம் இழுத்து விட்டு அவர் பேசிகிட்டு இருக்காரு. டே யாரா நீ? யார்? ஓம் புட்டின்றா சாவடிச்சிருண்டா. ஹே ஏண்டா எதுக்கு தொல்ற? அவள் என் புட்டி தான்டா. என் புட்டியை நீ திருடி வச்சுக்கிட்டு அவள் உன் புட்டி ஆகிடுவளா? அதான் கேட்டனே, உனக்கும் அவளுக்கு தான் ஒன்றுமே நடக்கலையடா. என் புட்டியை என்கிட்ட கொடுத்துரு. டே கூல்டா கூல். தப்பார். அவன் நாம்ஜனோட புட்டிடா. எடுத்து வச்சுக்கிட்டா விட்டுருவோண்ணா, சாக்கடிச்சிருண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட்டில் நாம்ஜன் தான் பேசுகிறாரு. அவ்வளோ பேசுகிறாரு. எங்கள் ஜங்கு கண்ணில் அப்படியே ரெட்டான மாதிரி அவ்வளோ கோவங்க. டே என் புட்டி அவள் என்ன லவ் பண்ணும். ரொம்ப லவ் பண்ணும். ஆஃப்டர் லாங் ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் தான்டா சேர்ந்துருக்கோம். என்ன நினச்சேன்? அவள் என்ன தான் லவ் பண்ணான். அப்படியா? உன்னை லவ் பண்ணாதா? கேட்போம்மா, அவகிட்ட கேட்போமாடா. டே கூல்டா கூல். எதுக்கு கேட்போமா? நீ என்ன லவ் பண்ணியா இல்லை உன்னை லவ் பண்ணான் கேட்போமாடா. ஆஃப்டர் ஆல் நீ ஒருத்தாடா, டிசர்வாடா நீ? என் புட்டிக்கு நீ டிசர்வா? டார்ச்சர் பண்ண நாய் தானடா நீ? இவ்வளோ நாள் நான் இங்கே இல்லாததால் உன்னை விட்டுட்டேன். இதுக்கப்புறம் விடுவேன்னு நினைக்காத. துப்பார். என்னடா என்ன? துப்பார். அவள் லைஃப்பில் ஒரே ஒருத்தவன் மட்டும்தான். அது நான் மட்டும்தான். புரியுதா? எதுக்குடா கத்துற? இங்கே புட்டி காதில் விழுந்துட போகுது பார்த்து. அப்புறம் உண்மையெல்லாம் தெரிஞ்சு இல்லை ஒன்றும் லவ் பண்ணல, என்ன தான் லவ் பண்ணான்னு தெரிஞ்சு பத்தரி அடிச்சுட்டு தாலியை கழட்டி வீசிட்டு வந்துட போகிறடா. டே அவள் என் பொண்டாட்டிடா. அப்படியா? அப்படி ஒன்றும் தெரியலையே. உனக்கு அவளுக்கு எல்லாம் நடந்துச்சா? சொல்லுடா. என் பொண்டாட்டி கூட எல்லாம் நடந்துச்சு. அப்புறம் ஏன்டா ராசா அவள் இன்னும் கணிச்சு பார்க்கல? ஒரே கேட்குது அசிங்கமாக. அவளை பயமுட்டு வரா. டே பொண்ணு சாவடிச்சிருண்டா. டே என்ன சாவடிச்சிருவியா? உண்மையை சொல்லுவோம்மா, யாரை லவ் பண்ணியிருக்கான்னு பார்க்கலாமா? எனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் கொடுக்குறேன். என் புட்டியை தவிர என்ன வேணும்னு சொல்லு, கொடுக்குறேன். என் புட்டியை தவிர என்ன வேணாலும் கேள்டா. அவளை மட்டும் கேட்காதா அவகிட்ட தயவு செஞ்சு பேசிடாதா. பயம். ஓகே. அப்புறம் அவகிட்ட உண்மையில் சொல்லக்கூடாது மாதிரி ஃபீல் பண்ணுற போல. ஆமாம். அப்போ என்ன வேணும் கேளு, செய்கிறேன். ஒன்றும் வேணாம், என் புட்டியை விட்டு விலகிட்டேன்னா
டே பல்லக்கிட்ரா. சாய்ஸ் இஸ் யோர்ஸ். இல்லை உண்மையை சொல்லி அவளா உன்னை செயின்னு போக வைக்கவா, இல்லை நீயா விலைக்கு போயிடுறியா? டே சாய்ஸ் இஸ் யோர்ஸ்டா கொன்று. புரிஞ்சுக்கோ. பாய். என்ன பார்த்து நடந்துக்கோ. பாய். ஏய் டேய். ஓ கடவுளே. ஏங்க ஆ என்னோட டோர் ஓப்பன் பண்ணுங்க. ஏன் டின்னர் ரெடி பண்ணிட்டேன், சீக்கிரம் வாங்க. இல்லை கொஞ்சம் வாங்குங்க, கரெக்ட் டைம் சாப்பிட்ணும்ல, வாங்க. சரி ஓகே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்திருப்பார். பார்த்தா அப்படியே மேலே ஃபுல்லாக அப்படியே ஸ்வெட் ஆகிட்டு டோட்டலாக அப்படியே விறுவிறுத்து போயிட்டுருக்காரு. கண்ணெல்லாம் அவ்வளோ ரெட்டிஷாக இருக்குது. என்னங்க போல இது? என்கிட்ட சண்டை போட்டால் கூட இவ்வளோ இருக்காதீங்க. இல்லை புட்டி, கொஞ்சம் ஆஃபீஸ் கால்டி, அதான் டென்ஷன் ஆகிட்டான், அதான் நீ தப்பாக எடுத்துக்கலாம்ல. இல்லைங்க ஒன்றும் இல்லை. சரி வாங்க சாப்பிடலாம். புட்டி எனக்கு உங்களுக்கு அதான் அப்பவும் கடலக்கறி தாங்க பண்ணியிருக்கேன். இல்லை புட்டி. ஏங்க என்னாச்சு, ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்களா? ஆமாண்டி ரொம்ப டென்ஷனாக இருக்கேன், லேப்பில் படுக்கணும். சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் போய்ட்டு கீழே உட்காருறீங்க. கால் நீட்டி போட்டு அவர் அப்படியே லேப்பில் படுத்துக்கிறாரு. ஒரு ரொம்ப வாய் விட்டு அழலை, பட் ஆனால் வாயை மூட்டு அவ்வளோ அழகுன்னு அழறாரு. உங்களுக்கு அது தெரியவே இல்லை. அப்படியே கவர்ந்து படுத்துப்போம் இல்லையா, அந்த மாதிரி கவர்ந்து படுத்துக்கிட்டு லேப்பில் அவங்கள கட்டி பிடிச்சிக்கிட்டு உங்கள் அப்படியே ஸ்டொமக்கோடு அப்படியே இறுக்கி அணைச்சிக்கிட்டு அப்படி அழறாரு. உங்கள் வயிற்றை பிடிச்சி இறுக்கமாக அணைச்சிக்கிறாரு. உங்களுக்கு அதுவே புரியுது ரொம்ப டென்ஷனாக இருக்காரு போல் அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க ரொம்ப ஏதாவது டென்ஷனுங்க? ஆமாண்டி ரொம்ப என்னால் தாங்க முடியல. அந்த ப்ரெஷர்லாம் என்னால் மேனேஜ் பண்ணவே முடியல. நான் அப்படியே தூங்கிக்கிறேன்னு. ஏங்க இல்லை என்னடி மசாஜ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அப்படியே மசாஜ் பண்ணிக்கிட்டே அவரை தலை கோதி விட்டுக்கிட்டே இருக்கீங்க. பட் ஆனால் அவர் அப்போவும் வந்து ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருந்துகிட்ருக்காரு. டக்குன்னு நீங்கள் குனிஞ்சி ஏங்க இல்லை குட்டி நீ ஆல்ரெடி டயர்டாக இருக்கடி, வேண்டாம். இல்லைங்க முகத்தை காமி. இல்லை குட்டி காமிங்க. காமிங்க. இல்லை வேணாம் குட்டி காமிங்க. காமிங்க புட்டி. புட்டி புட்டி ஏங்க ஓகேவா நீங்கள்? இல்லை புட்டி வேணும் புட்டி வேணுடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேக்கேஜ் பண்ணுறாரு. ரொம்ப ஒரு மாதிரி நல்லாயிருக்கு, ரொம்ப அழகாக இருக்குது. அவர் உங்களை ஃபேஸை கப் பண்ணிக்கிட்டு அழகாக புட்டின்னு சொல்லிக்கிட்டு உங்களுக்கு அவ்வளோ மொத்தம் கொடுக்குறாரு. நீங்கள் பேக்கேஜ் கொடுக்குறீங்க, கட்டி இறுக்கி அணைச்சிக்கிட்டு. இப்போது அப்படியே நீங்கள் அவருக்கு குனிஞ்சு கொடுத்துட்ருப்பீங்க, அவர் உங்கள் மடியில் தான் படுத்துட்ருக்காரு. டக்குன்னு உங்களை வந்து அவர் மேலே படுக்க வச்ச மாதிரி அப்படியே திருப்பி 2 பேரும் ஃப்ளோரில் தான் 2 பேரும் கட்டி பிடிச்சிட்ருக்கீங்க. ஒரு மாதிரி கட்டி பிடிச்சிட்டு உருண்டு ஒரு மாதிரி ரொம்ப ஃபோர்ஸாக மொத்தம் கொடுத்துட்ருக்காரு. நீங்களும் அவருக்கு வந்து பேக்கேஜ் கொடுக்குறீங்க. ஓகேடா கைஸ், இந்த பாட்டு அப்படியே கட் ஆகட்டும். நான் சீக்கிரமாகவே நெக்ஸ்ட்டு பாட்டு வரேன். நெக்ஸ்ட்டு பாட்டில் வந்து எல்லாமே ரிவீல் ஆகிற மாதிரி தான் இருக்கும். நாம்ஜன் வந்து வில்லன் ஸ்டேஜுக்கு காமிச்சிருக்கேன் அப்படின்லாம் இல்லை, அவருமே நல்லவர் தான். பட் போக போக உங்களுக்கு புரியும், ஓகேங்களா? அப்புறம் என்ன ஒன்றுன்னா, இன்னும் ஒரு 3 to 4 சீரியஸோடு இது முடிஞ்சிடும். அதோட முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து புலி சீசன் 2 ஓப்பன் பண்ணிடலாம். இது என்ன நீங்கள் கொஞ்சம் குழப்பி எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கக்கூடாது. ஸோ இது வந்து நான்
3 ஷர்ட்டில் போடும்போது இது நடுவில் ஒரு பிரச்சனை வந்து அதுக்கப்புறம் சேர்கிற மாதிரி தான் நான் பிளான் வச்சுருந்தேன். இது நம்ம எஃப்எஃப்பாக கொண்டு போகிறோன்றப்ப கொஞ்சம் நம்ம ரொமான்டிக்ஸ்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மிடில் நம்ம வைக்கலாம் இதை அப்படின்ற மாதிரி தான் ஒரு பிளானில் இருந்தேன். திடீர்னு யோசிச்சதெல்லாம் கிடையாது. ஆல்ரெடி ஸ்டோரி லைனில் இருந்தது தான் கொஞ்சம் டிலே பண்ணி உங்களுக்கு நான் என்ட்ரி கொடுத்துருக்கேன், நாம்ஜூனோட என்ட்ரி. ஸோ இதுவும் நல்லா தான் போகும். நாம்ஜூன் ரொம்ப நல்லவர்ரா, அவர் வந்து கெட்டவர்லாம் கிடையாது, ரொம்ப நல்லவர் தான், நான் திரும்பவும் சொல்கிறேன். அப்புறம் இது முடிஞ்சதுக்கப்புறம் சீசன் 2 புல்லியோட எஃப்எஃப் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். பேரலாக ஒன் ஷாட்ஸ் மீட்டில் வரும். ஓகே கைஸ், பை.